எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு விளாக் மாரி எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. பேசிக்கலி நான் வந்து இனி என்னோட வீட்ல இல்ல. இது என் அம்மா வீடு. நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி நெறைய திங்ஸ் இங்க வாங்கி அக்குமுலேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆசையா இருக்கும். யாராவது ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்னா, இது நான் இங்க வாங்குனது, இது அங்க வாங்குனது, இதுக்கு இந்த ரீசனுக்காக நான் வாங்குனேன்னு சொல்லிட்டு, ஆனா அதெல்லாம் யாரும் என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல யாரும் கேட்க மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதெல்லாம் என்னைக்குமே நான் பொறுமையா எக்ஸ்ப்ளைன் பண்ணதே இல்ல. ஸோ உங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல். அதனால எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் இந்த சும்மா வீடியோ பண்றேன். பிடிச்சிருந்தா கன்டின்யூ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புக் ரேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக்கலி வந்து புக் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா கிடையாது. ஆனா வந்து நெறைய இந்த யூடியூப்லலாம் சொல்லுவாங்கல்ல, புக்கெல்லாம் படிக்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அதனால நானும் வந்து புக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட் இயர் வந்து ஒரு 5 புக்ஸ் படிக்கணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு, ஒரே ஒரு புக்க ரொம்ப போராடி படிச்சேன். எனக்கு புக்கே படிக்க பிடிக்காது. இதில பாதி புக்ஸ் பார்த்தீங்கன்னா, உண்மையா சொல்லப்போனா என்னோட பிரதரோடது. நான் வந்து வாங்குன புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2ம். ஸோ இது 2ம் பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியும். இது வந்து பழைய புக்கு தான். ஒண்ணும் புதுசு கிடையாது. ஆ ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு பேஜ் எடுத்து சும்மா ரீட் பண்றதுக்கு பிடிக்கும். ஃபுல்லா ரீட் பண்ணலனாலும், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கேர் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ நெறைய புக்ஸ் இருக்கு. பட் ஆனா இந்த புக் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது நான் வாங்குனது. இது வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு செகண்ட் புக் ஷாப்ல அந்த மாரி தான் வாங்குனேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே நம்மள ஹீல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாவே வந்து புக்கெல்லாம் படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப நல்லாருக்கும். நம்ம ரொம்ப எம்பவர்டா ஃபீல் பண்ணுவோம். ஏதாவது நெறைய விஷயங்கள கத்துக்கிற மாரி இருக்கும். கண்டிப்பா புக் படிக்கிறதுல ஒரு நெறைய விஷயம் இருக்கு தான். ஆனா வந்து நான் என்னமோ அது ரொம்ப எனக்கு டார்ச்சரா இருக்கு புக்கு படிக்கிறது. ஆல்ரெடி இப்ப தான் அகாடமிக்ஸ் புக்கெல்லாம் படிச்சு படிச்சு ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி இருக்கு. இதுல வேற இந்த புக்கெல்லாம் வேற படிக்கணுமா அப்படின்ற மாரி தான் இருக்கு. பட் ஹானஸ்ட்லி அத வந்து நான் படிக்கணும் அப்படிதான் நெனைக்கிறேன். அங்கங்க படிச்சிருக்கேங்க. எல்லா புக்லயுமே நான் அங்கங்க படிச்சிருக்கேன். இல்லன்னு சொல்லல. இந்த சைக்காலஜி ஆஃப் மனிலாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லாமே படிச்சேன். ஃபுல்லாவே படிச்சேன். ஸோ இப்ப என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு சும்மா நான் காட்டுறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அ யூஸ் ஆகலாம். தி டெஸ்டினி இது வந்து சாரி டிசைனிங் டெஸ்டினின்னு சொல்லிட்டு இது ஒரு மெடிடேஷன் ரிலேட்டட் புக்ஸ் இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு மேரேஜ் கிஃப்ட்டா குடுத்தாங்க மெடிடேஷன் பண்றவங்க. குற்றவாளிகளின் மனு இதெல்லாம் என்னோட பிரதர் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த சேட்டன் பகட்டோட லவ் ஸ்டோரி அத நான் ரொம்ப படிச்சிருக்கேன். ஸோ அதில அதில இன்ஸ்பயர் ஆயி அவரோட புக்குன்னு சொல்லி வாங்குனது. வாட் யங் இந்தியா வாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது நல்லாருக்கும். சும்மா ஒரு எம்பவரிங் இந்தியா மாதிரி. ஸோ இது பிரெயின்னு சொல்லிட்டு நியூராலஜி ரிலேட்டடா வரும். இதில நான் கொஞ்சம் நெறையாவே படிச்சிருக்கேன். நியூராலஜி அந்த மாரி நம்ம பிரெயின் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த கேர் ஆஃப் சோல் வந்துட்டு நம்மள ஹீல் பண்ற மாரி, நம்ம மனச சரி பண்ற மாதிரி அப்படிலாம் வரும். ஸோ இந்த மாரி நெறைய இருக்கு. என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் த கேர் ஆஃப் சோல் தான். ஸோ அதனால அதோட முடிச்சுக்கிறேன். அது போக ஒரு சில தமிழ் புக்ஸ், நெறைய இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரேக்ல வந்து இதா இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்ல வந்து ஒரு டெக்கார் பீஸ் அப்படின்னா, நீங்க புக்ஸ தாராளமா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்கார் பீஸ். யாராவது வந்தா கூட ரீட் பண்ணுவாங்க. உங்க குழந்தைங்களுக்கும் அந்த ஹேபிட் வந்து வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் இதெல்லாமே கிஃப்ட் தாங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் தாஜ்மஹால்ல வாங்குன ஒரு கிஃப்ட்டு. நான் வந்து ஒரு பிளேஸ்க்கு ஒண்ணு வாங்கணும் அப்படின்ற மாரி நான் வந்து ரொம்ப ஆசைப்படுவேன். ஒரு ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு விசிட் பண்றோம்னா, அந்த பிளேஸ் ஞாபகமா ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இப்ப வந்து ஐ ஸ்டார்ட்டட் கலரிங் மெமரீஸ். ஏன்னா, இந்த இது தான் அதுக்கு காரணம். இந்த ரேக்ல நெறைய வாங்கி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேல வந்து வாங்கி வைக்கவே வேணான்னு சொல்லி தான் நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு, இனிமே வந்து ஏதாவது பிளேஸ்க்கு போணும்னா எதுவுமே வேணாம் அப்படின்ற மாரி நான் டிசைட் பண்ணதுக்கான ரீசனே. ஸோ இது வந்து புத்தா ஸ்டாச்சு. இது வந்து என்னோட பிரதருக்கு ஏதோ கிஃப்ட்டா வந்தது. கிஃப்ட்ஸும் நெறையா இருக்கு. இது என்னோட அப்பா கிஃப்ட்டா வந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாச்சு. கிருஷ்ணர், ராதை இருப்பாங்கல்ல அவங்க. அதிலயே வந்து ஒரு தாத்தா கிறிஸ்மஸ் ட்ரீ கீழ வந்து ஒரு வீட்ல வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இது கியூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கருந்து நான் தான் எடுத்துட்டு வந்து மாட்டி வச்சிருக்கேன். அண்ட் இது செம்மையான ஒரு இது கிண்டர் ஜாய்க்கு வரும்னு நெனைக்கிறேன். கிண்டர் ஜாய்க்கு வர ஒரு புக் மார்க்கர் இருக்கும்ல. ஸோ இந்த மாரி புக் ரீட் பண்ணும்போது இப்படி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புக் மார்க்கர் அது. இந்த ரேக்ல பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கு. அண்ட் இந்த ரேக்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி கலெக்ட் பண்றதுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊரோட ஷெல்ஃப்ஸ் இருக்கும். எனக்கு பீச்னா பேசிக்கலி ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா ஊரோட ஷெல்ஃப்ஸுமே இதில இருக்கும். ஆ இப்ப இதில பெருசா பார்த்தீங்கன்னா, நான் மெரினா பீச்லேருந்து கன்னியாகுமரி, ட்ரிவாண்ட்ரம் அந்த மாரி நான் போன பீச் அவ்வளோதான். பெருசா ஒண்ணும் இல்ல. ஸோ ஆந்திரா பீச்லலாம் நான் எங்கேயும் போல. ஸோ மெரினாலருந்து தஞ்சாவூர் போயிருக்கேன், காவேரிப்பட்டினம் போயிருக்கேன், பூம்புகார் போயிருக்கேன். அதுக்கப்புறம்
வேற எங்கெங்கே போயிருக்கேன், தூத்துக்குடி போயிருக்கேன், கடலூர் போயிருக்கேன், கன்னியாகுமரிக்கு நான் போனதில்ல. திருவேன்றம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வர்க்கலா அந்த மாதிரி எல்லா பீச்சோட கல்லுமே இதில இருக்கும். ஒவ்வொன்னும் ஒரு இடத்துலேருந்து எடுத்தது. ஐ லைக் எனக்கு வந்து அந்த ஊர்லேருந்து மண்ணு, கல் இதெல்லாம் பொறுக்கிட்டு வர ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல. ஆனா ரொம்ப கியூட்டா உள்ளலாம் ரொம்ப கியூட்டான ஒரு இது இருக்கும். ஆக்சுவலி இந்த ஜார் கூட பார்த்தீங்கன்னா, இது ஏதோ அந்த விளையாடும்போது கிஃப்ட்டா வரும்ல, அந்த மாதிரி அந்த ரிங்கு போட்டா கிஃப்ட்டா வரும்ல, அதுதான் இது. ஸோ இது எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இது சும்மா ஒரு டால். இந்த டாலும் சரி, அந்த டாலும் சரி 2மே நான் தான் வாங்கினேன். சும்மா ரொம்ப பார்க்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெக்கார் பீஸாக நான் வந்து வாங்கினது இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு வலம்புரி சங்கு. இந்த சங்கு ரொம்ப பெருசு. ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்துட்டு காட்டுறேன். இது ஏதோ ப்ரேயர் பர்பஸ்க்காக வீட்டில் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சவுண்டு வரும். காதில் வச்சா அந்த மாதிரி சவுண்டு வரும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஊதுனா சவுண்டும் வரும். ஊத தெரியாது எனக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப அழகாக இருக்குது, அவ்வளோதான். இது வந்து பூஜைக்காக வாங்கினது தான். பட் இது ஒரு டெக்கார் பீஸாக அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஆர்ட் வந்து பேசிக்லி வந்து ஒரு க்ளே ஆர்ட் தான். நான் அந்த ஃபேஸ் பாருங்களேன், நான் அதே மாதிரி ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கேன். அது மேலே தான் இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ அந்த ஃபேஸை வந்து ஒரு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நோமேட் லைஃப் ஸ்டைல், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வில்லேஜில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு க்ளே ஒரு ஆர்ட் இது. இது வந்து நான் சென்னையில் எக்மோர் மியூசியமில் தான் வாங்கினேன். ஆனால் இது அப்போவே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னது தான். ஆனால் இது வந்து ஏதோ 500 ஏதோ சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அந்த பிளேஸ் ஞாபகமாக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கேன், அதை நான் காட்டுறேன். அந்த பெயிண்டிங் இது வந்து கேன்வாஸ்ல நானே வந்து வரைஞ்ச பெயிண்டிங். இது ரொம்ப நல்ல பெரிய பெயிண்டிங் தான். எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. அதனால நான் அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த க்ளே பீஸே ஆக்சுவலி நான் வாங்கியிருக்கேன். இன்னும் நெறைய பீசஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த பீஸோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ தட் இன்னொரு வீடியோல அத வந்து கன்டின்யூ பண்றேன். இது பார்த்தீங்க அப்டின்னா, இது என்ன சொல்லுவாங்கன்னே தெர்ல. பட் ஆனா இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்க. இது என்னங்க சொல்லுவீங்க? இது வந்து ஒரு அவுல்ங்க, பார்க்கறக்கு இப்டி இருக்கும். இந்த மாதிரி உள்ள ஏதாவது வச்சுக்கலான்னு நெனைக்கிறேன். இத க்ளோஸ் பண்ண முடியல பேசிக்கலி. சும்மா இப்டி நிக்கும், அவ்வளோதான். பட் க்ளோஸ் பண்ற மாரி தே டெண்ட் டூ டிசைன். பட் ஆனா அப்டி இல்ல. ஸோ இதுதான் ஆக்சுவலி. இதுதான் அந்த கடைசி எக்ஸ்பிளைன் பண்ணலனாலும் ஐ ஹவ் ஷோட் சம்திங். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்குமுலேட் ஆகாமல் கொஞ்சம் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஓரளவுக்கு வீட்டில் இடம் இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது எங்கே வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய டெக்கார் பீசஸ் இருந்தாலும் தட் பிகம்ஸ் ஸோ கிளட்டர்டு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிளட்டர்டு ஆயிடுச்சு இந்த வீட்டில். ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே எந்த திங்ஸும் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ரேக்கை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் டிசைடே பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு போனாலும் எதுவுமே வாங்குறது இல்லை. இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கூட சொல்லுவாங்க. நான் நினச்சேன் சரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்க்கு பெருசாக இடம் தேவைப்படாது, அதை கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ வேணாண்டா போதும் இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குறதே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஸ்டார்டட் மை ஓன் ஹோமில் வித் மை ஹஸ்பண்ட். என்னோட குழந்தைங்களோட நான் வாழ ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் நாட் பையிங் எனி திங்ஸ். அதுக்கப்புறம் நான் நிறைய பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணினாலும் கூட எனக்கு பர்பஸாக இதை வாங்கி எங்கே கொண்டு போய் நீ வைப்ப அப்படின்னு ஒரு கொஷினை கேட்டுருவேன் எனக்கு நானே. கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியாது எனக்கு. அதனால் ஐ ஸ்டாப்ட் பர்ச்சேசிங் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை டிஸ்கார்ட் பண்ணிட்டா ஓகே. ஆனால் இது ரொம்ப எனக்கு என்னன்னா ஒரு திங்ஸ் ரொம்ப நாள் நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ரொம்ப நாள் என் கூட இருக்கிறனால எனக்கு அது மேலே ஒரு ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. ஆக்சுவலி அப்படி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நம்மளால டிஸ்கார்ட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டாப் பையிங் பண்ணிட்டேன். சில பேர் அட்டாச்சும் வச்சுப்பாங்க, இன்னமும் திங்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ எதையும் தூக்கியும் போட முடியாது, வாங்குறதே நிறுத்த முடியாது. அப்படிங்கும்போது இட் பிகம் ஸோ மெஸ். இப்போவே வந்து ரொம்ப மெஸ் இல்லை, பட் ஓரளவுக்கு மெஸ் தான். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஏதாவது திங்ஸை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் ஐ செட் நான் தான் மினிமலிஸ்ட். என் ஃபேமிலியில் இல்லை இதை ஏன் தூக்கி போடுற அதையும் தூக்கி போடுறேன்னு திருப்பி அவங்க எடுத்து உள்ளே வச்சுப்பாங்க. ஸோ அதனால் ஐ கேனாட் கண்ட்ரோல் தெம். ஐ கேன் கண்ட்ரோல் மை ஓன் ஸ்பேஸ் ஒன்லி. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்கிறத நான் நெக்ஸ்ட் vlogல கவர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.